அண்ட் ரிமெம்பர் Uh, அந்த விஷயம் மாதுது இருக்குல்ல, for 1000 and 100 or 1000, whatever it may be, it is majroor, singular majroor. For example, miyatu talibin or sorry, ma'am. alfu Mudafileke varala. talibin. Not only mudaf ilayhi, it is singular. Okay. Okay. Singular. Alfu talibin, 1000 students, not tullab. Students. நீங்க 11ல இருந்து 99 பாத்தீங்கன்னா அந்த மாதுது வந்து தமீஸ். தமீஸ்னா அஹத அஷர தோலிபன் 11 ஸ்டூடெண்ட்ஸ். Okay. ஓகே, 99 வரைக்கும் மாதுது இப்படிதான் இருக்கணும். Okay. 100 வந்துட்ட பிறகு மஜ்ரூர்ல மாறிடணும், முதாஃப் வரணும். அப்ப நம்மளுக்கு இஷ்யூவே எங்கன்னா, இஷ்யூவே வந்து 1 to 10ம் 11 to 90 மட்டும் தான் இஷ்யூ. இஷ்யூ இன் த சென்ஸ் 1 to 10ல பாத்தீங்கன்னா நீங்க சலாசத்து துல்லாபின் அப்படி சொல்லணும். 3 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 3 வந்து ஃபெமினா மாத்தணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து முதாஃபிலியா கொண்டு வரணும், ப்ளூரலா கொண்டு வரணும். 3 ஸ்டூடெண்ட்ஸ். இதே மேல்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா சலாசு தாலிபாத்தின் 3 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபீமேல் இருக்கிறனால நம்பர் வந்து மேஸ்குலினா மாத்தணும். அப்போ 1 to 10 தான் நம்மளுக்கு சிரமம். தவிர அதை தாண்டி மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் 11 to 9 மாதிரி வந்து உங்களுக்கு சிங்குலர், அதே தமிழா வரணும். 100 200 அல்லது 100கள் பேசும்போது, 1000களை பேசும்போது அந்த மாதிரி வந்து சிங்குலர் மஜ்ரூரா வரணும். அப்போ அந்த பார்க்கும்போது இப்போ பர்டிகுலர் சென்டென்ஸ் எதுருசு எதுருசு வில் ஜாமியத். பாருங்க, நல்லா பார்க்கணும். எதுருசு ஃபெயில், இதோட ஃபாயில் எங்கன்னு பார்க்கணும். கட்டாயமா ஃபெயில் தான் ஃபாயில் இருக்கும். அப்போ 2000 தான் உங்களுக்கு வந்து ஃபாயில் இல்லையா? இப்போ 2000 ஃபாயிலும் போது கட்டாயமா அல்ஃபானி தான் அது போகும். அல்ஃபைனி வராது. அல்ஃபைனி எப்போ வரும்? ஏதாவது மஃபூல் பிஹி மன்சூப்ல வரும், இல்ல மஜ்ரூர்ல வரும். இங்கே மஜ்ரூராவும் இல்ல, மன்சூபா இல்ல, மர்ஃபூல இருக்கு. அப்போ அல்ஃபானி. அல்ஃபானி மட்டும் இல்ல, பின்னாடி தாலிபின் வேற வந்துருச்சு. அப்போ அல்ஃபா தாலிபின். எதுருசு பில் ஜாமியத் அல்ஃபா தாலிபின். 200 மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. வேற என்ன சொல்றாங்க? மின் துவலி ஆசியா, ஃப்ரம் ஆசியா, ஏசியன் கண்டினென்ட். மின் துவலி ஆசியா, ஃப்ரம் ஏசியன் கண்ட்ரீஸ். ஓகே, ஃப்ரம் ஏசியா, அவ்வளவுதான். ஆசிய நாடுகள்ல இருந்து 200 மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. இப்போ லெட் மீ அனலைஸ். யூ கேன் மியூட் கல்கி. எதுருசு படிங்க. எதுருசு பில் ஜாமியத்தி அல்ஃபா தாலிபின். எஸ், மின் துவலி ஆசியா. மின் துவலி ஆசியா அல்ஃபா தாலிபின். கரெக்ட். நாட் அல்ஃபைனி. நாட் அல்ஃபைனி. ஸோ அல்ஃபைனி வந்து இங்க உங்களுக்கு ஃபாயில்ல மர்ஃபூல தானே இருக்கணும். ஸோ மர்ஃபூல அடையாளம் அல்ஃபானி, அலிஃப் தான் அடையாளம். அல்ஃபானி மட்டும் விட்டுற முடியாது. பின்னாடி வந்து மாதூது இருக்கனால இங்க மேல மாதூது இல்ல. மேல 2000க்கு அப்புறம் மாதூது இல்ல. ஸோ அதனால நம்ம ரியாலானின் மீன் அல்ஃபானின் முடிச்சிட்டோம். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு மாதூது வந்திருக்கு, தாலிபின் வந்திருக்கு. அப்ப தாலிபின் வந்தனால என்ன ஆயிரு? இதாஃபா ஆகுது. இதாஃபா ஆகுறதுனால நூன் டிராப் ஆயிருக்கு. ஓகே, டிராப் ஆயிருக்கு. So I should say எதுருசு ஃபெயிலுன் முதாரிபுன் மர்ஃபூன் பி தம்மா. ஃபெயில் முதாரி வந்து மர்ஃபூல இருக்கு. ஏன்னா தம்மா அங்க கணக்கு தெரியுது. பி தம்மா ஜாஹிரா. பி தம்மத்தி ஜாஹிரா வித் விசிபிள் தம்மா. கணக்கு தெரியுது, தம்மா அங்க இருக்கு. கரெக்ட். நெக்ஸ்ட் என்னது? பில் ஜாமியத்தி.
வில் ஜாமித்து that is your ஜார் மஜ்ரூர். அடுத்து என்ன இருக்கு பாத்தீங்களா? அடுத்து என்ன இருக்கு? அல்ஃபா. நீ கிடையாது, நான் டிராப் பண்ணியிருக்கேன், அது காமிச்சிருக்கேன் டிராப் பண்ணி. ஸோ லெட் மீ டிராப் இட். அல்ஃபா that is your ஃபாயிலுன். ஏன்னா இத்ரிஸோட ஃபெயில்னா ஃபாயில் தான். 200 மாணவர்கள் படிக்கிறாங்க, இப்போ அவங்க தானே ஃபாயில். யார் டூ ஆக்ஷன்னா படிக்கிறது யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸே 2000 மாணவர்கள் சொல்லும்போது அல்ஃபா ஃபாயிலும் மர்ஃபூன் வ அலாமத்து ரஃபிஹி அல் அலீஃபு லிஅன்னஹு அல் முஸன்னா. ஆனா ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது தாலிபின் அப்படிங்கிறது தானே ஃபாயிலா நமக்கு வந்து ஒரு ஆமா, அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ்ல நீங்க தமிழ்ல பார்க்கும்போது மாணவர்கள் 2000 மாணவர்கள் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது பிரதான தெரியுது வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆமா ஃபாயிலா. முன்னாடி நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அந்த இங்கிலீஷ்ல எப்படின்னா மொத்தமாவே அந்த 2000 மாணவர்கள் மொத்தமாவே நம்ம ஃபைல் கொண்டாடுவோம். ஓகே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அப்படிதான் 2000. ஆனா அரபில பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் எப்படி பிரியுதுன்னா முதாஃபிலியா பிரியுது. அல்ஃபா தாலிபின் வரும்போது அப்ப நம்ம வந்து ஓகே மர்ஃபுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். மர்ஃபு இது இருக்கு, அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம். ஸோ ஃபாயிலா. மர்ஃபு, ஆமா, அப்ப இங்க மர்ஃபு தானே இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா ஃபாயில மர்ஃபுல தான் இருக்கணும். அல்ஃபா தாலிபின்னு சொல்லிட்டு அப்ப மர்ஃபு இல்லாம போயிருது. ப்ரியாரிட்டி கேரக்டரிஸ்டிக் அதை இழக்கக்கூடாது. கேரக்டரிஸ்டிக் ஓகே வந்து should be மர்ஃபு. ஸோ அல்ஃபா இஸ் ஓகே فاعل مرفوع على رفعه الالف لانه المثنى وهو مضاف. தாலிபின் சொல்லிட்டு என்ன சொல்லணும்? துஹ்தஃபு النون بالإضافة. ஓகே துஹ்ஸஃபு நூனு துஹ்தஃப்னா dropped. என்ன dropped? The noon is நூன் dropped டிராப்டு at the time of வாட் idafa. பில் Due இதாஃப். to idafa, because of idafa. ஓகேண்ணா. Then what else you have? Talibin. Talibin, that is your mudaf ilayhi majrurun. Stop. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. So we say that min duwali Asia. That's simple. Min is subject. Min duwali is jar majrur. Wa huwa mudaf. Asia mudaf ilayhi. Okay. So number 6. It's very simple. Adif al-kalimat al-ula ila thaniyati fima ili. Add the first word to the second fima ili. What follows? Subhanallah. நீங்க துக்தர் ஃபாசாவுடைய இன்டெலிஜென்ஸை பார்க்கணும்னா you can see here. Let me go to this chapter, book 1. And book 1 I go to lesson number 5. டக்குன்னு it came to mind. அது உடனே வந்துச்சு, அதனால உங்களுக்கு ஸ்டோரி here. பாருங்க, சேம் இது அதீஃப் அல் கலிமால் ஊலா இஸ்தானியா. ஃபீமா இலி மட்டும் இங்க சேர்த்திருக்காரு. ஃபீமா இலி வாட் ஃபாலோஸ்னு சேர்த்திருக்காரு. இங்க என்ன பார்த்தோம்? கிதாபு உன் முஹம்மதுன் கிதாபு முஹம்மதின் மக்தபுன் அல் முதரிசு மக்தபு. சிங்குலர். நம்மளுக்கு டுவலை படிச்சு கொடுத்து டுவலை புரிய வச்சு அதுக்கப்புறம் செகண்ட் புக்ல முடிச்சுட்டு தேர்ட் புக் வரும்போது அந்த டுவல் வந்து முதாஃபானா நூன் டிராப்னு சொல்லி கொடுத்து எவ்வளவு பெரிய உழைப்பு பாருங்க. அந்த சிங்குலருக்கும் சிங்குலரோட முதாஃபுக்கும் டியூலோட முதாஃபுக்கும் அந்த கேப் அவர் எடுத்துக்கிற கேப் பார்த்துக்கீங்களா? ஃபர்ஸ்ட் புக் 5வது லெசன் இருக்கும். ஜஸ்ட் டுவல் ஃபார்ம் தானே, அப்படியே அதை சொல்லித்தர முடியாது, புரியாது. அதுக்கு ஒரு புக்கு முடிச்சு செகண்ட் புக் முடிச்சு தேர்ட் புக்ல 9வது லெசன் சொல்றாருன்னா அந்த ஜீனியஸ் நம்ம என்னன்னு பாராட்டுறாரு பாருங்க. இப்னானி ஹாமிதுன், இப்னா ஹாமிதின், 2 sons of Hamid. Two sons of Hamid. அப்போ இப்னா
that is your dual form, which is being mudaf here, so noon is dropped. Bintani Rashidun. Two daughters of Rashidun. Binta Rashidin. Mudaf. Just you compare here. இங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இட்ஸ் நத்திங். கிதாபு முஹம்மதி முடிஞ்சு. தம்மா இங்க டபுள் கஸ்ரா. இங்க தம்மா ஒரு அலிஃப் லாம் இருந்தாலும் ஒரு கஸ்ரா. ஆனா இங்க அப்படி இல்ல சங்கதி. இங்க டுவல் ஃபார்ம் இருக்கனால அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் வரனால அது இதாஃபா ஆகும்போது அந்த நூன் வந்து டிராப். இந்த பாடமே அதான், ஒமிஷன் ஆஃப் நூன் ஆஃப் செகண்ட் டுவல் ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் டியூரிங் தி இதாஃபா. அதான் அந்த பாடமே தான். நாஃபிதத்தானி அல் குர்ஃபத்து. படிங்க கலீல். நாஃபிதத்தா அல் குர்ஃபத்து. அல் குர்ஃபத்தி முதாஃப் இலைஹி. முதாஃப். நாஃபிதத்தல் குர்ஃபத்தி. நாஃபிதத்தல் குர்ஃபத்தி. 2 windows of the room. இந்த ரூமோட 2 ஜன்னல்கள். அடுத்து படிங்க. முஸ்லிமு அல் யாபானி. முஸ்லிம்ஸ் ஆஃப் ஜப்பான். அடுத்து படிங்க. will get goosebump. பனு இஸ்ராயில். because of அது வந்து அரபிக் இல்ல. பனு வந்து is a plural of Ibn has 2 plurals. One abnaun and one banun. Ibn has 2 plurals. One is abnaun, another is banun. Now it becomes Banu Israila. And also Quran ஏன் வந்து பனு வந்து பனி ஆச்சு? Tell me now. பனீனா சொல்லுங்க. பனீன. ஏன்னா பனீன இஸ்ராயீல ஏன் பனீனா வந்ததுன்னா முன்னாடி வந்து ஐ மீன் இது ஒண்ணு முதாஃப் இலைஹி மஜ்ரூரா வந்திருக்கும் இல்ல மன்சூபா வந்திருக்கும் இல்லையா? கரெக்டா? ஆமாண்ணே. எப்படி உங்களுக்கு அல்ஃபானி வந்து அல்ஃபைனி மாறிச்சு? எப்படி மாறிச்சு அல்ஃபைனி? முன்னாடி வந்து நீங்க பி போட்டிருப்பீங்க, ப்ரிபோஷன் போட்டிருப்பீங்க, இல்லாட்டி முதாஃப் இலைஹா வந்திருக்கும். அப்ப பி அல்ஃபைனி ரியால் சொல்லும் போது பின்னாடி மாதுசரனால இந்த நூன் வந்து டிராப் ஆயிடுச்சு. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் முன்னாடி ஏதாவது பியோ இல்லாட்டி ஏதாவது மன்சூப் ஃபார்ம்ல ஏதாவது வந்திருக்கும். அப்ப பின்னாடி வேற வந்து உங்களுக்கு மாதூர் சேர்ந்துருச்சு. அப்ப இந்த நூன் டிராப் ஆயிடுச்சுன்னா பனி இஸ்ராயில். ரைட் இல்ல தம்பி? கரெக்டா? கரெக்ட். பனி இஸ்ராயில், சன்ஸ் ஆஃப் இஸ்ராயில். சன்ஸ் மீன்ஸ் கம்யூனிட்டி, people of Israel. Next, Babani al madrasatu becomes Baba al madrasati. 2 doors of the school. Mudiruna al madarisu becomes Mudiru al madarisi. And remember, people, when madarisu actually reads your mamnu min as-sarf. Okay. ஆனா எப்போ வந்து அது அலிஃப் லாம் வந்து சேர்ந்து வருதோ it becomes triptotes. Okay. அலிஃப் லாம் இல்லாம இருந்தா you should have said like Mudiru Madarisa. The directors of the schools were Madarisa without alif lam. We should mention with Fataha. And Mamnu min as-sarf. And if it has alif lam, it behaves like a normal noun. Then it should have the all 3 categories. Triptotes மாறிடும். அப்ப Mudiru al Madarisi. நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட். لا تكتب بالقلم الأحمر. Don't write with the بالقلم. Let me write here بالقلم. Don't write with the red pen. But usually, actually speaking, ahmaru is the diptone. Ahmaru is marfu, mansub la ahmara, and majrur also ahmara தான். ஆனா இதே ahmara alif lam பெற்றுச்சுன்னா then it will behave like the normal noun and it should have alif with kasra.
முன்னாடி கஸ்ரானால இங்க கஸ்ரா பில் கலமில் அஹ்மரி. அந்த சேம் கேஸ் இங்கேயும் புரிஞ்சுக்கணும். முதீரூன ரூ மதாரீஸ ஃபதஹா. இதே அலிஃப் வந்துச்சு இப்போ. முதீரு அல் மதாரிசி with kasra. What it? Directors of the schools. எதானி அந்த என்ன ஆயிரும் இப்போ? எதாக்க ஆயிரும் இல்ல? எதானி டூ ஹேண்ட்ஸ் பிளஸ் கா என்ன ஆயிரும்? எதாக்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என்ன சொல்றது? எதா அந்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மர்ஃபூ ஃபார்ம் தான் ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னா அந்த அந்துமா அந்தும் அன்சி அந்துமா அந்தும்னா ஆனா வந்து மர்ஃபூ ஃபார்ம். இப்போ இது மர்ஃபூ ஃபார்ம்ல இல்லையே, மஜ்ரூர் ஃபார்ம்ல இருக்கு. அது அந்த வந்து இப்போ மஜ்ரூர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப மஜ்ரூர் மன்சூப் வரும்போது தமீர் முத்தசில தான் நம்ம சொல்லணும். தமீர் முத்தசில் என்னது? ஹூ ஹுமாஹும் ஹா ஹுமாஹும்னா காக்குமாக்கும் கீக்குமாக்கும்னா ஈனா. அப்போ அதை வந்து மஜ்ரூர்லயும் மன்சூப்ல யூஸ் பண்ணணும். மர்ஃபூ ஃபார்ம்ல அந்த யூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து என்ன இடத்துல இருக்கு பாருங்க. முதாஃபிலே மஜ்ரூர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ கா தான் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? எதா அந்தன்னு சொல்லக்கூடாது. குர்ஆன்ல பாருங்க. தப்பத் இதா அபி லஹப். எதா நீ ஆக்சுவலி இல்ல. ஏன் எதா மாறிச்சு? நூன் இஸ் ஸ்டாப். பிகாஸ் பின்னாடி வந்து என்ன இருக்கு? முதாஃபிலே இருக்கு. ஒவ்வொரு முதாஃப் லஹபின் முதாஃப். இப்போ அபவானி ஆனா இருக்கு. அபவானி ஆனா டூ பேரண்ட்ஸ் இன் சென்ஸ் இங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா. இப்ப ஆனா வந்துச்சு. ஆனா இப்போ வந்து மஜ்ரூர்ல வரப்போகுது. வந்திருந்தா என்ன வந்திருக்கணும்? யா முத்தகல்லிம் தான் வரணும். இப்ப நீங்க எழுதும்போது அபவானி பிளஸ் யா தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அனாகோடைய மஜ்ரூர் ஃபார்ம் மன்சூப் ஃபார்ம் யா தான். இப்போ இதாப சேர்க்க போறீங்க. நூனை வேற இப்ப டிராப் பண்ணிடணும். அதான் விஷயமே. டிராப் பண்ணிட்ட அபவாய. இங்க ஃபதா எடுத்துக்கும். ஏன் ஃபதான்னா முன்னாடி அலீஃப் இருக்கனால, இந்த யா சுக்கூன் இருக்கனால அது வந்து என்ன செஞ்சிடும்? ஃபதாவே எடுத்துக்கும். அபவாயனா என்ன அர்த்தம்? பேரண்ட்ஸ் ஆஃப் மைன், which means my parents. அப்பா அம்மா. ஏன்னா அபவானின்டா ரெண்டு தந்தைன்னு நம்ம அர்த்தத்தை எடுக்க முடியாது இந்த இடத்துல. பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன செய்யறோம்? அபவாயை தான் பயன்படுத்தும். ரெண்டு தந்தைன்னு ஆகாது. ரெண்டு தந்தைக்கு எப்பயாவது கண்டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா இரண்டு தந்தைகள் சொல்லும்போது அப்போ மீனிங் இரண்டு தந்தைகள், டூ ஃபாதர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா இந்த இடத்துல கண்டெக்ஸ்ட் வரும்போது மை பேரண்ட்ஸ் சொல்லும்போது இங்க மை டூ ஃபாதர்ஸ் சொல்றதுக்குரிய கண்டெக்ஸ்ட் இல்லை. அப்போ கண்டெக்ஸ்ட் இல்லாதனால மை பேரண்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஐநானி ஹிய பாருங்க. ஐநானி. அப்புறம் என்ன சொல்லணும்? ஹியோடைய அட்டாச் ஃபார்ம் என்ன? ஹா. ஹூ ஹுமாஹும் ஹா வந்துச்சு. ஸோ ஐநா ஹா. ஐநா ஹா. நூன் டிராப்பு. ஐநா ஹர் டூ ஐஸ். ஹர் டூ ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டூ ஐஸ். அதோட ரெண்டு கண்களும் சொல்லணும். அதாவது பூனை வச்சுக்கோங்க. கித்தத்துள் பூனை வச்சுக்கோங்க. பூனையுடைய இரண்டு கண்கள். அப்போ பூனை பத்தி பேசும்போது ஐநாஹா அதனுடைய இரண்டு கண்கள். இது ஹர் டூ ஐஸ்ல போகுது. ஐநாஹா அவர்களுடைய அந்த பெண்ணுடைய இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோடையும் சொல்லலாம். ரிமெம்பர் நூன் should be dropped. அந்த ஐநா ஹிய சொல்லக்கூடாது. ஐநா ஹா. ஏன்னா எல்லாம் அட்டாச் ஃபார்ம்ல நீங்க பயன்படுத்தலாம்.